Beautiful morning, Divya. Beautiful morning, Dashika. Divya, நேத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெய்னி சீசன்ல அவைலபிளா இருக்க ஃப்ரூட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கும் வந்து அதே டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். தர்ஷிகா, ஜாமுன் அப்படின்றது வந்து நாகப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா மான்சூன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் வந்து எப்போ கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெய்னி சீசன்ஸ்ல தான் வந்து ரொம்ப அதிகமாவே கன்சியூம் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு சீசனல் ஃப்ரூட்ன்றதுனால. இந்த ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ஃப்ரூட்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன்ஸ், என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்னா அயன், விட்டமின், பொட்டாசியம் அப்படின்ற நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்கும். ரெய்னி சீசன்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிலைட்டான ஒரு ஃப்ரூட் இது. இது ரெய்னி சீசன்ல மட்டும் இல்ல திவ்யா, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வெளியில வரும்போது இந்த நாவல் பழம் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அதுல உப்பு மிளகா அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி, அதை விடுங்க. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாமா? இது சூரியோதயம். இன்று 30/9/2016 வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி அமாவாசை. நட்சத்திரம் உத்திரம். சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. திவ்யா, அடுத்தது வந்து ரெய்னி சீசன்ல கிடைக்கக்கூடிய அரிய வகையான ஃப்ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா லிச்சி பாத்தீங்கன்னா விட்டமின் சி வந்து லிச்சில வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. விட்டமின் சி அதிகமா இருந்தாலே நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஸ்கின் டோனை வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிச்சி வந்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு. இதுல வந்து நீங்க ஒரு டிப்பு கூட எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க தர்ஷிகா, சூப்பரா. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சோஸ்தங்களையும் கூட வந்திருக்காரு நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். பாத்துடலாமா? இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய அருமையான திருநாமம் ஓம் பவாரண்ய குட்டாரிகாயே நமக என்கிற திருநாமம். பிறவி பெருங்காட்டை அழிக்கக்கூடிய கோடரி போன்றவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். பிறவி எனும் பெருங்காட்டில் பெற்றவர்கள் வெட்டதெல்லாம் பிள்ளைகள்தாம், உறவினியார் என்பவரும் உற்றவரும் மற்றவரும் உள்ளவர்தான், துறவியர் யார் தூயவர் யார் என்பாரே கண்ணனின் தோள் கண்டார்கள், பிறவினையார் என்னானார் பிணமானார் நீரானார் பிழைத்தார் இல்லை என்று சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன். பிறவி எனும் பெருங்காடு, இந்த பிறவி எனும் பெருங்காடு திரும்ப திரும்ப சுழற்சியிலே வந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் பிறக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை அப்பர் பெருமானிடத்திலே போய் வைத்தார்கள். அவர் சொன்னார், ஏன் இவர்கள் திரும்ப திரும்ப பிறக்கிறார்கள்? சரியான பதிலை, மிக அழகான பதிலை அவர் சொன்னார். மீண்டும் இறப்பதற்காக இவர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் பிறவியை முடித்து கொள்ள வேண்டும், பிறவியை சுற்றி நிறைவு செய்ய வேண்டும் என்றே இவர்கள் நினைப்பதில்லை. இவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் என்று கேட்டால், சில வேலைகளை இவர்கள் செய்யவில்லை. என்னென்ன பணிகளை செய்யவில்லை? திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுவார்.
திருநாமம் 5 எழுத்தும் தினசரியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எம்பெருமானுடைய புகழை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். மலரை பறித்து இறைவனுக்கு வைத்துவிட்டு உண்ண வேண்டும். இப்படியெல்லாம் செய்யாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுகிறார். அந்த வகையிலே பிறவி என்கின்ற பெருங்காடு இருக்கிறது. அந்த பெருங்காட்டை அழிக்கக்கூடிய கோடரியாக தேவி இருக்கிறாள் என்று சொன்னால் மீண்டும் பிறவா நிலையை நமக்கு அளிக்கிறாள் என்பது பொருள். பிறவி என்னும் பெருங்காட்டை அழிப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. ஏன் பிறந்து கொண்டே இருக்கிறோம்? வினைப்பயன் காரணமாக நாம் பிறந்து கொண்டே இருக்கிறோம். வினை இருக்கிறதே, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது நல்வினை அல்லது தீவினை எதுவாக இருந்தாலும் சரிதான். நல்வினையாக இருந்தால் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அது தங்கத்தினாலே ஆன விலங்கு என்று சொல்லுவார். கையிலே ஒரு திருடனை விலங்கிட்டு அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்படி அழைத்து கொண்டு போகிற பொழுது அது தங்கத்தினாலே ஆன விலங்கினாலே அவனை விலங்கிட்டார்கள் என்று சொன்னால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. விலங்கு என்பது இரும்பினாலே இருந்தாலும் தங்கத்தினாலே இருந்தாலும் ஒருவன் விலங்கிட்டு அழைத்து சென்று போகக்கூடிய சூழ்நிலை வருமானால் அது அவனுக்கு துன்பம்தான். அந்த வகையிலே அந்த விலங்கினை நல்ல வினைகளெல்லாம் தங்கத்தினாலே ஆனது, தீய வினைகளெல்லாம் இரும்பினால் ஆனது என்று சொல்லுவார். இந்த வினை நல்வினை தீவினை இரண்டுமாக மாறி மாறி வருகிற பொழுது மனிதனுக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பிறவாத நிலை வர வேண்டுமானால் என்ன ஆக வேண்டும்? அவனுடைய வரவு செலவு கணக்கிலே நல்வினையும் இருக்கக்கூடாது, தீவினையும் இருக்கக்கூடாது. இரண்டும் சமமாக ஒன்றும் இல்லாத வெற்றிடமாக இருக்க வேண்டும். வினையற்ற தன்மை இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் பெரியவர்கள் என்ன கேட்டார்கள்? வினையை அடியோடு களையக்கூடிய பேச்சினை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். விநாயக பெருமானை பாடுகிற பொழுது சொல்லுவார்கள், விநாயகனே வெவ்வினையின் வேறறுக்க வல்லான் என்று சொல்லுவார்கள். இந்த வெவ்வினை இருக்கிறதே, இந்த வெவ்வினையினுடைய வேரோடு களைந்து எடுக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு உண்டு. எந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். இந்த வினையை அழிப்பது, இந்த வினையை மாய்ப்பது, இந்த வினையை ஒன்றுமில்லாமல் செய்வது, அந்த தன்மை வரக்கூடிய பாக்கியம் யாருக்கு, பேறு யாருக்கு கிட்டும் என்று சொன்னால் அது பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே இந்த வினை அற்றுப்போகிறவர்களுக்கு கிடைக்கும். வினை எப்படி அற்றுப்போகும் என்றால், குருநாதருடைய கருணை இருந்தால் வினை அற்றுப்போகும். ஒரு நல்ல குருவை தேடி கண்டுபிடித்து அவருடைய பாதங்களிலே நம்மை முழுமையாக சரணாகதி அடைகிற பொழுது வினை அற்றுப்போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. நல்ல குருவை எப்படி தேடுவது? எதில் நான் இணைவேன், எதை நான் பெறுவேன் அறியாது இருந்தேன், அதுதான் அதுதான் இதுதான் இதுதான் என நான் அலைந்தேன், விதிதான் வினையாய் விடைதான் விளைவாய் வெகுநாள் கழித்தேன், விடிவாய் வருமுனின் வடிவேல் நிழலில் இடம் நான் பிடித்தேன் என்பார் கவிஞர் வாலி. விடிவாய் வரும் நின் வடிவேல் நிழலில் இடம் பிடிக்கக்கூடிய பேர் எப்படி கிடைக்கும் என்று கேட்டால் வினையற்று போகக்கூடிய தன்மையிலே கிடைக்கும். மறந்தேன் பிறந்தேன் மரம்போல் வளர்ந்தேன் முருகா முருகா அறிந்தேன் உனை நான் அடியார் தொடர்வார் அழகா அழகா உணர்ந்தேன் தெளிந்தேன் உறவாய் கலந்தேன் குமரா குமரா உயிரே மலராய் பறித்தேன் பணிந்தேன் என்று கேட்பார். அப்படி வினை அற்று போகக்கூடிய தன்மை, வினையே இல்லாத தன்மை, மீண்டும் பிறக்க முடியாத தன்மை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறப்பு இறப்பு அற்றவனிடத்திலே நாம் சரணாகதி அடைய வேண்டும். அந்த இறைவனுக்கு என்ன கிடையாது? பிறவியும் கிடையாது, இறப்பும் கிடையாது, இரண்டும் இல்லாத தன்மை. ஏன் பிறந்தால் என்ன என்று கேட்டால், பிறந்தால் மீண்டும் மீண்டும் மனிதன் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறான். இந்த பிறவியிலே இவன் பெறக்கூடிய இன்பத்தை விட துன்பம்தான் அதிகம் என்பதனாலே தான் பெரியவர்கள் இனிமேல் பிறவி வேண்டாம் என்று கேட்டார்கள். புழுவாய் பிறக்கினும் புண்ணியானின் அடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி புழுவாக நான் பிறந்து விட்டாலும் கூட எனக்கு என்ன தேவை? உன்னுடைய திருவடியிலே எனக்கு இடையராத அன்பு வேண்டும் என்று கேட்டார்கள். என்பு பெறாத இழி பிறவி எய்திடினும் நின் பாதத்தில் அன்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லுவார் கம்பநாட்டாழ்வார் பிரகல்லாதனுடைய பிரார்த்தனையின் போது. என்பு பெறாத இழி பிறவி எய்திடும். அப்படிப்பட்ட பிறவி வந்தாலும் இறைவனுடைய திருப்பாதத்திலே அன்பு இருந்தால், குருநாதருடைய திருப்பாதத்திலே அன்பு இருந்தால் அவர் என்ன செய்வார்? இந்த வினையை களைந்து பிறவியை இல்லாத தன்மைக்கு செய்து விடுவார். பல்வேறு காலங்களிலே பல்வேறு நேரங்களிலே காஞ்சி மகாபெரியவர் எங்கோ சந்தித்த ஒரு கிராமத்து இளைஞனுக்காக அவன் தினசரி கொண்டு வந்த அந்த வில்வ இலைக்காக, அந்த வில்வ பத்திரத்திற்காக
உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவன் கண்ணீர் மல்கச் சொன்னான், உங்களைப் போல ஞானிகளை, யோகிகளை, சித்த புருஷர்களை பார்க்கிற பொழுது பிறவி வேண்டாம் என்ற வரத்தை கேட்டு பெறு என்று என் தந்தை சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் எனக்கு பிறவியற்ற நிறந்த பலனை தர வேண்டும் என்று சொன்னார். நான் அம்பிகை இடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் என்று மனப்பூர்வமாக வாழ்த்தினார் அவர். நீண்ட நெடுங்காலம் கழித்து காஞ்சி மடத்திலே மத்தியானம் 2 மணி போலே நல்ல உச்சி வெயில் பொழுதிலே மகா பெரியவர் வேகமாக கிளம்பி காமாட்சி அம்மன் கோயிலினுடைய குளக்கரைக்கு வருகிறார். அந்த குளக்கரையிலே உள்ளே மூழ்கி எழுந்து ஜபம் செய்கிறார், மீண்டும் மூழ்குகிறார், மீண்டும் ஜபம் செய்கிறார். இப்படி 7 முறை எழுந்து எழுந்து குளித்து குளித்து ஜபம் செய்து கொண்டே இருக்கிறார். 7வது முறை நிறைந்து மேலே ஏறுகிற பொழுது மடத்திலே இருந்து ஒரு அணுக்க தொண்டர் ஓடி வந்து, நீங்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்னாலே ஒரு கிராமத்து இளைஞனுக்கு முக்தி தருகிறேன் என்று சொல்லியிருந்தீர்களே, அவனுடைய வாயுள் காலம் நிறைவு பெற்றது என்று தந்தி வந்திருக்கிறது என்று சொன்னார். காஞ்சி மகா பெரியவர்கள் சொன்னார்கள், அந்த நிகழ்வு எனக்கு முன்கூட்டியே தெரிந்து விட்டது. ஆகையினாலே அவனுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக 7 பிறவிகள் இருந்தது. நான் 7 முறை குளித்து 7 முறை ஜபம் செய்து அவனை பிறவியில்லாத பெருங்கடலை நீந்தச் செய்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்று காஞ்சி மகா பெரியவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள். யோசித்து பார்க்கிறோம், யார் அதனால் அதை செய்ய முடியும்? யாராலே அதை நிறைவேற்ற முடியும்? சர்க்குருநாதன் ஒருவனால் தான், அவருடைய அருள் பார்வையினாலே தான், அவனுடைய கருணையினாலே தான் என்ன செய்ய முடியும்? பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. யார் இறைவனுடைய திருவடியை கெட்டியாக பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிறவி பெருங்கடலை நீந்தக்கூடிய மாபெரும் பாக்கியம் கிட்டும். அப்படி பிறவியை நீந்தக்கூடிய தன்மை, அப்படி பிறவாத வரம் மீண்டும் பெறக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்? பராசக்திக்கு இருக்கும். ஆகையினாலே தான் பராசக்தி இடத்திலே என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? பிறவாத வரத்தை நீ தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெரியவர்கள் நீண்ட நெடுங்காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் நம்முடைய பிரார்த்தனையை பல்வேறு பிறவிகளிலே சொல்லிக்கொண்டே வருவதன் மூலமாக என்ன கிடைக்கிறது? ஏதாவது ஒரு பிறவியிலே அம்பிகையினுடைய கருணையினாலே இந்த நாமம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக அது கிடைக்கிறது. பிறவி என்னும் மிகப்பெரிய காட்டிலே அந்த காட்டை அழிக்கக்கூடிய கோடாரி போன்று இருப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓம் பவாரண்ய குடாரிகாயை நமக என்கின்ற அற்புதமான திருநாமம் நம்முடைய பிறவியெல்லாம் அழித்து மீண்டும் பிறவாமை என்று சொல்லக்கூடிய அருமையான வரத்தை இந்த விடியற்காலையிலே நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, அம்பிகையினுடைய அருமை திருநாமங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் மங்களத்தை அள்ளி தந்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய மங்கள திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.